இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவசபையில் கூடி வந்திருக்கிற சபையாரை கர்த்தர் தொடர்ந்து बलப்படுத்தி आशीर्वदिपाराग। प्रभु उद्धारकर्ता यीशु के नाम से जो प्रभु के सम्मुख में आज आए हैं, तुम सभी को प्रभु बल देगा और आशीष भी करेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। प्रभु की नाम की महिमा हो। இது முடிந்த ஆராதனை முடிந்து நம்ம ராபோஜன பந்தியிலே பங்கெடுக்கிறவர்கள் இருந்து பங்கெடுங்கள்। आमीन। ये सभा खत्म होने के बाद जितने प्रभु भोजन में भागी होंगे, तुम लोग पाठ चौके भागी हो जाओ। லூக்காஸ் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து தேவ செய்திகள் கடந்து போவோம்। लूका सुसमाचार 22वां अध्याय में। லூக்காஸ் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் लूका सुसमाचार 22वां अध्याय 7வது வசனத்தில் இருந்து நாம் 12வது 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்। 7वें वचन से लेकर 13वें वचन तक पढ़ेंगे। தமிழில் நான் வாசிக்கிறேன்। பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது। तब अख़मीरी रोटी के पर्व का दिन आया, जिसमें फसह मेमना बलि करना आवश्यक था। அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார்। यीशु ने पतरस और यूहन्ना को ये कहकर भेजा, जाकर हमारे खाने के लिए फसह तैयार करो। அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணிவிடி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள்। उन्होंने उससे पूछा, तू कहाँ चाहता है कि हम इसे तैयार करें? அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதன் உங்களுக்கு எதிர்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்கு நீங்களும் போய்। उसने उनसे कहा, देखो, नगर में प्रवेश करते ही एक मनुष्य जल का घड़ा उठाए हुए तुम्हें मिलेगा। जिस घर में वह जाए तुम उसके पीछे चले जाना। அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பாஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகரிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள்। और उस घर के स्वामी से कहना, गुरु तुझसे कहता है कि वह बाहुनशाला कहाँ है, जिसमें मैं अपने चेलों के साथ फसह खाऊं। அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்। वह तुम्हें एक सजी सजाई बड़ी अठारी दिखा देगा, वही तैयारी करना। அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடி கண்டு பாஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள்। उन्होंने जाकर जैसे उसने उनसे कहा था वैसे ही पाया और फसह तैयार की। வேலை வந்தபோது அவரும் அவருடைய கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள்। जब घड़िया पहुंची तो वो प्रेरितों के साथ भोजन करने बैठा। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। प्रभु की पवित्र नाम को महिमा हो। பாஸ்காவை ஆயத்தம் பண்ண சொன்னார்। फसह के लिए तैयार करने कहा था। பாஸ்கா என்றால் फसह मतलब அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை। पुराने नियम में अख़मीरी रोटी का पर्व है। இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாக இங்க இருந்தார்கள்। इस्राएल लोग 400 वर्ष எகிப்தில் அடிமைத்தனமாக இருந்தார்கள்। 400 वर्ष मिस्र में दासत्व में था। ஆண்டவர் ஒரு ராத்திரியில परमेश्वर एक रात्रि में அவர்களை புறப்பட பண்ணினார்। उन लोगों को निकाल कर लेकर आए। பிசைந்த மாவு புளிக்கிறதுக்குள்ள அவளை புறப்பட பண்ணார்। जो रोटी बनाने के लिए गूंदा हुआ आटा खमीर होने से पहले निकल आया, அதை நினைவு கூறும் வண்ணமாக उसका स्मरण के लिए பாஸ் ஓவர், இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை। ये अख़मीरी रोटी का पर्व मना। அதோட கூட கொஞ்சம் கசப்பான கீரையும் சேர்த்து அந்த பண்டிகை ஆசரித்தார்। आमीन। ये अख़मीरी रोटी के साथ थोड़ा साग बात, कड़वा साग बात भी लेकर ये पर्व को मनाना। அந்த புளிப்பை கசப்பு மாத்தி கொஞ்சம் சுவையான பண்டிகை। आमीन। पुलिप है। हालेलुया। புளிப்பான அப்பத்தை அந்த கசப்பான கீரையோட சேர்த்து புசித்தார்கள்। ये अख़मीरी रोटी को वो जो कड़वा था साग पात के साथ खाया था। ஆண்டவருடைய இது இந்த புளிப்பில்லாத புளிப்பில்லா அப்ப பண்டிகை अख़मीरी रोटी का पर्व है।
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அங்க வாசிக்கிறோம், யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். निर्गमन की पुस्तक 12वां अध्याय 8वां அன்று वचन। ராத்திரியிலே அதன் மாம்சம் இந்த நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். निर्गमन की पुस्तक 12वां अध्याय में 8वां वचन, और वे उसके मांस को उसी रात आग में पूछकर अखमीरी रोटी और कड़वे सागबात के साथ खाएं। புளிப்பில்லா அப்ப பண்டிகை. अखमीरी रोटी का पर्व। இங்க பாருங்க, அதாவது அவங்க போகும்போது அங்க புளி அந்த என்ன உண்டாச்சுது, அவங்க புறப்பட்டு போனார்கள். वो लोग मिस्र देश से निकल कर आया। மாவு புளிக்கிறதுக்குல, वो जो गूंदा हुआ आटा खमीर होने से पहले, அதாவது இங்க கவனிங்க வேண்டும், திடீர்னு अचानक அவர்களை புறப்பட பண்ணினார். निकला। அதனால தான் அந்த பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. इसलिए वो पर्व का नाम है अखमीरी रोटी का पर्व। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அதே தான் அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல அப்பம்ங்கிற வார்த்தை 22 தடவை சொல்லப்பட்டிருக்கு. यूहन्ना 6वां अध्याय में रोटी के शब्द 22 बार लिखा है। இங்கே வசனத்தை வாசித்தால் இந்த யூதர்களுக்கு அந்த பண்டிகை கொண்டாடுவார்கள். यहाँ वचन पढ़ता है, यहूदी लोग के लिए इसे पर्व मनाए। புளிப்பில்லா அப்ப பண்டிகை. अखमीरी रोटी का पर्व। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। இங்கே வாசிக்க முடிகிறது, அந்த பண்டிகை அந்த அந்த நாள் வந்தது, அந்த பண்டிகை ஆசரிக்க நாள் வந்தது, இயேசு அவர்களை ஆயத்தப்படுத்தபடி சொல்லுகிறார். वो पर्व मनाने के दिन आया। यीशु ने कहा चेले लोग को वो फसह के लिए सब तैयार करो। அதை நாங்கள் எங்க ஆயத்தம் பண்ணணும் என்று சொல்றார். बच्चों की किधर संभालो, संदेश के समय इधर उधर घुमाओ मत, बच्चों की उसके माँ के हाथ में दो, माँ के हाथ में दो भाई, टोपी लगाओ, माँ के हाथ में, तुम संभाल नहीं पाएंगे। हालेलुया। हालेलुया। माँ गोद में संभाल सकता है। आमीन। टोपी लगाओ, टोपी लगा, टोपी लगाओ, ठंड में टोपी लगाने का। और एक बार दोनों हाथ उठा के धन्यवाद करो। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஓஸ் அதாவது அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண சொல்லும்போது वो फसह मनाने के लिए यीशु ने तैयार करने के लिए कहा। ஆயத்தப்படிபடி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதை நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணணும்? चेले लोग ने पूछा है वो तैयार करने के लिए जगह किधर है? அதற்கு நாங்கள் அவர் சொல்றார், அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே பிரவேசித்து தண்ணீர் கூடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். नगर में प्रवेश करते ही एक मनुष्य जल का घड़ा उठाए हुए तुम्हें मिलेगा। நீங்க அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்கு நீங்கள் போங்கள். जिस घर में वो जाएगा उसी घर में तुम पीछे चले जाना। அவன் அந்த வீட்டு எஜமான்ட்ட நீங்க சொல்லுங்க, தகுதியான இடம் எங்க இருக்கு இந்த பாஸ்கா ஆசரிக்க, அவன் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பான். और उस घर के स्वामी से कहना है, गुरु तुझसे कहता है पाउनशाला कहाँ है, अपने चेलों के साथ फसह मनाने की। அவர் சொன்னபடியே ஆயத்தம் பண்ண அங்க ஒரு கம்பளம் விரித்து மேல் வீட்டிலே பெரிய அறைகளை காண்பித்து ஆயத்தம் பண்ணினார்கள். जैसे वो बताया यीशु, वैसे वहाँ सजी सजाई एक ऊपर के कमरे में सब कुछ तैयारी किया था। இங்க என்ன கவனிங்க, கிழக்கு அதாவது கிழக்கு ஆசிய நாடுகள்ல நாமும் கூட இருக்கிறோம். हम भी जो रहता है पश्चिम एशिया का देश है। கிழக்கு ஆசிய நாட்டில் நடந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டது. ये पश्चिम एशिया के देश में जो हुआ है वो संभव है। அதாவது தண்ணீர் குடம் யார் கொண்டு வருவான்னு சொன்னா வேதத்துல பெண்களை தான் கொண்டு வருவாங்க. और घड़ा उठा के कौन आएगा? औरत लोग क्या आएंगे? இங்கே ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். लेकिन यहाँ लिखा है एक मनुष्य। A man carrying a jar of water. एक मनुष्य जल का घड़ा उठाए आएगा। யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ அந்த தண்ணீர் குடத்தோட வந்ததை பார்க்க முடியும். यूहन्ना 4वां अध्याय में सामरी स्त्री भी वो घड़े लेकर आए थे। யோவானுக்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டால் यूहन्ना सुसमाचार 4वां अध्याय அங்கே 28வது வசனத்தில் வாசித்தால் 28 वचन में அப்பொழுது ஸ்திரீ தண்ணீர் குடத்தை வைத்துக்கொண்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்குகிறார்.
तब स्त्री अपना गड़ा छोड़कर नगर में चली गई और लोगों से कहने लगी। அங்கே ஆதியாம புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் और उत्पत्ति का किताब में 24ஆம் அதிகாரத்தில் ரெபேக்காள் தண்ணீர் குடத்தோடு கூட में 24वां अध्याय में रिबीका गड़ा उठा के आई। தண்ணீர் கேட்கறதுக்கு தண்ணீர் முண்டுவதற்கு யாக்கோப்புங்கிற அந்த கிணத்துல அந்த தோண்ட கிணத்துல தண்ணீர் எடுக்க வந்தவர்கள் பெண்கள். याकूब के वो गुफा में वैसे पानी भरने के लिए गड़ा उठा के आए थे स्त्री लोग। ஆனால் இங்கே ஒரு அடையாளத்தை சொல்கிறார் இயேசு. யாரு? ஒருவன். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வர ஒரு மனுஷன். லூக்கா 22:10 எடுத்து வாசிக்கலாம். लेकिन यहाँ यीशु ऐसे एक चिन्ह देता है, एक मनुष्य जल का गड़ा उठाए आएगा। लूका 22वां अध्याय 10वां वचन। தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதன் एक मनुष्य जल का गड़ा उठाए हुए உங்களுக்கு எதிர்படுவான். तुम्हें मिलेगा। இங்க ஸ்திரீயை சொல்லலங்க. यहाँ स्त्री को नहीं। இது யார்? அது कौन है ये मनुष्य? தண்ணீர் பரிசுத்தாவினருக்கு ஒப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. आमीन। पानी में जल मतलब वो पवित्र आत्मा का वर्णन है। பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा। இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पवित्र आत्मा के बारे में जल करके लिखा। ஆவியானவர் உங்களுக்கு எப்போது எதிர்கொண்டு வந்து உதவி செய்கிறார்? पवित्र आत्मा तुम्हारे लिए कभी ऐसे मिलता है मदद के लिए। இங்கே ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ एक मनुष्य करके लिखा है। தண்ணீர் சுமந்து வருகிற ஒரு மனிதன். जल का गड़ा उठा के एक मनुष्य आया था। குடத்தை பெண்ணு சுமந்து வர்றா. हमें गड़ा उठा के कौन आएगा? स्त्री आएगी। அது யார்? वो कौन है? பரிசுத்த ஆவியானவர் எதிர்கொண்டு வருகிறார். पवित्र आत्मा ऐसे मिलने के लिए आ रहा है। ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் என்ற சாலமின் ராஜா அந்த உதவி செய்ய எதிர்கொண்டு வந்தது போல, जैसे अब्राहम के लिए मेल्किसेदेक के सालेम के राजा मदद के लिए आया था, ரசமும் கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டது போல अब्राहम के सामने आया है रोटी और ताकरस लेकर। அங்கே ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்ததை குறித்து ஆதியாம புத்தகத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब में हम पढ़ सकता है। ஆதியாம புத்தகம் उत्पत्ति का किताब எடுத்துக்கொள்வோம். पढ़ेंगे। ஆதியாம புத்தகம் उत्पत्ति का किताब 14ஆம் அதிகாரத்திலே அங்கே 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். 14वां अध्याय में 18वां। உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய சாலமின் ராஜாவுக்கு மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தி பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. तब सालेम का राजा मेल्किसेदेक जो परमप्रधान ईश्वर का याजक था रोटी और ताकमद ले आया और उसने अब्राहम को यह आशीर्वाद दिया, परम प्रधान ईश्वर की ओर से जो आकाश और पृथ्वी का अधिकारी है तो धन्य हो। இயேசு அந்த பந்தியை ஆயத்தம் பண்ண சொன்னார் சீசரிடத்தில். यीशु अपने चेले लोग से कहा वो फसह के लिए तैयार करो। இங்க கவனிங்க, ஆயத்தப்படுத்த சொல்லும்போது அவருடைய சித்தத்தின்படி போகிறேன் என்று போனார்கள். சித்தத்தை செய்ய जैसे यीशु ने कहा तब चेले लोग यीशु के इच्छा के अनुसार गया। பாருங்க, அவருடைய சித்தம் செய்ய நீங்க புறப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு எதிர்கொண்டு பரிசுத்தாவின் உதவி செய்ய வருகிறார். जब तुम उनकी इच्छा पूरा करने के लिए निकल जाता तब तुम्हारे ओर से पवित्र आत्मा तुम्हारे सहायता के लिए आता है। எங்க சித்தமா இருக்கிறேன்? हमें चेले लोग ने पूछा ये गुरु हम तैयार कहाँ करूं? அந்த சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தத்தோடு போகிறவர்களோட அங்கே பரிசுத்தாவினவர் எதிர்கொண்டு வருகிறார். वो इच्छा पूरा करने के लिए जो तैयारी के साथ जाता उनका मदद के लिए पवित्र आत्मा भी उनके ओर आता है। அங்கே அவர்களுக்கு அந்த தகுதியான ஒரு இடம் ஆயத்தப்பட்டப்பட்டது. वैसे एक योग्य जगह तैयार में था। அங்கே எப்படி கம்பள முதலாவிகள் விரித்திருக்கிற மேல் வீட்டு அறை, பெரிய அறை, वैसे एक बड़े ऊपर के कमरे में सजा के रखा था। அதாவது ஐக்கிய விருந்து சாலை. हमें वो एक भोजन का கம்பள விரித்த ஒரு இடம், कंबल पिछा के रखा था। वो மேல் வீட்டிலே கம்பள விரித்தல ஒரு விருந்து சாலை. ऊपर के कमरे में वो कंबल पिछा के रखा मतलब क्या है? भोजन करने वाला जगह। தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய சபை ஆயத்தப்படும் போது, जब परमेश्वर का इच्छा पूरा करने के लिए परमेश्वर की कलीसिया तैयारी होता है, உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வீடு விருந்து சாலையாக மாற்றப்படுகிறது. तुम्हारा घर भी भोजन खाने वाला जगह बनता है। சபை என்கிறது ஒரு வீடு. कलीसिया भी एक घर है। அங்கே எபிரேயருக்கு நிருபம்
3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்களே ஒரு வீடா இருக்கிறீர்கள். इब्रानियों का पत्री 3 अध्याय 6वां वचन कहता तुम ही घर, நாமும் ஒரு வீடு. हम भी एक घर. ஆண்டவர் உங்களுடைய வீட்டை விருந்து சாலையாக மாற்றுகிறார். आमीन. प्रभु तुम्हारे घर को एक भोजन नेवता की जगह बनाएगा. அங்கே அந்த விருந்து சாலைக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. वो नेवता के जगह पर एक आनंद होता है. எங்கே சந்தோஷம் உண்டாகிறது? आनंद होता है. அங்கே விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும் என்று வேதம் சொல்கிறது. शास्त्र में वचन कहता है जो भोजन देता है आनंद के लिए. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசித்தால் सबोपदेशक पुस्तक 10वां अध्याय 19वां वचन எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் सबोपदेशक पुस्तक 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 10वां अध्याय 19वां वचन. விருந்து எங்கே வாசிக்கலாம்? விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். भोज हंसी खुशी के लिए किया जाता है. உங்கள் வீட்டை விருந்து சாலையாக மாற்றுகிறார். तुम्हारे घर को प्रभु ऐसे भोजन का हंसी खुशी बना देगा. அந்த விருந்துக்குள்ள उस भोजन में ஒரு மகிமையான வஸ்திரம் உண்டு. एक महिमा का அந்த விருந்துக்குள்ள ओ भोजन में கிருபை வரங்கள் உண்டு. अनुग्रह और वरदान, விலையேறப்பட்ட பதார்த்தங்கள் உண்டு. अनमोल पदार्थ, அங்கே கீத வாக்கியம் உண்டு. वहाँ ऐसे बाजा बजाने वाले भी है. அங்கே பெரிய ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் உண்டு. बड़े हर्ष और आनंद भी होता है. தேவ சித்தத்தின்படி செய்ய சபை ஆயத்தப்படும் போது, जब परमेश्वर की इच्छा पूरा करने के लिए நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தப்படுவது புறப்படும் போது, जब तुम सब परमेश्वर को इच्छा करने के लिए निकल जाता है, பரிசுத்தாவினவர் எதிர்கொண்டு வந்து तुम्हारे और पवित्र आत्मा भी உங்கள் आएगा. தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு तुम्हारे सिर पर तेल मलाई करेगा. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். तुम्हारे खटोरा उमड़ेगा. தாவீது பாடின சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். जैसे दाऊद ने गीत गाया भजन संगीता 23वां சங்கீத புத்தகம் 23:5 வாசிக்கிறோம். भजन संगीता 23:5. என் சத்துருக்குள்ளாக நீர் எனக்கு ஒரு வந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. तू मेरे सताने वाले के सामने मेरे लिए मेज बिछाता है. तूने मेरे सिर पर तेल मला है. मेरे कटोरा उमड़ रहा. மை கப் ரன்ஸ் ஓவர். मेरा कटोरा उमड़ இது என்ன रहा. சொல்ல காமிக்கிறது? ஒரு சந்தோஷத்தை காமிக்கிறது. क्या वर्णन है? एक हर्ष के விருந்து वर्णन. சந்தோஷத்திற்கென்று செய்யப்படுகிறது. भोज हंसी खुशी के लिए किया जाता है. தேவனுடைய சித்தத்தை செய்ததற்கு ஆயத்தப்படுவது, நீ புறப்படும் போது உனக்கு எதிர்கொண்டு வருகிறார் பரிசுத்த ஆவியானவர். जब तू परमेश्वर की इच्छा पूरा करने के लिए तैयार होकर निकल आता है, तब तुम्हारे लिए पवित्र आत्मा मदद करने के लिए हो भी आता है. அதாவது பெருந்தன்மை உள்ளவராக வருகிறார். आमीन. பெருந்தன்மை. அதாவது ஹalleluya, मन खोल कर ईमानदारी से धन से खोल कर देने के लिए आ रहा है. आमीन. पवित्र आत्मा तुम्हारे और तन मन से आ रहा है. இங்க பாருங்க, அவர் உங்களுக்கு பெருந்தன்மையாக அந்த எப்படி அவன் வந்து வீட்டை திறந்து மேல் வீட்டில் அங்கே கம்பளை விரித்து ஆயத்தப்பட்டு ஒரு அறையை கொடுத்து அந்த பாஸ்காவை ஆசரிக்க வைத்தது போல, जैसे ऊपर के कमरे में सब कंबल गिम्बल सब बिछा के उपवास मनाने के लिए सब तैयार में था, वैसे அவன் திறந்து கொடுத்தான். वो खोल के அங்கே दिया. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा எதிர்கொண்டு வந்து तुम्हारे உனக்கு பெருந்தன்மையாக तन मन से உனக்கு அளவில்லாது உன் பாத்திரத்தை நிரம்பர விலக்கி அவர் ஊற்றுவார். आमीन. नाप नाप के नहीं, जब तक तुम्हारा खटोरा ना उमड़ता तब तक वो उडेलते रहे. கம்பளம் விரித்து कंबल बिछा के முதலான எல்லாம் விரிச்சு सब कुछ மேல் तैयार. வீட்டுல எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ऊपर வச்சிருக்கான். के कमरे में सब कुछ तैयार. இங்க பாருங்க, அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பாத்திரத்தை நிரப்புவார். आमीन. वैसे पवित्र आत्मा तुम्हारे खटोरों को உங்களுக்கு भरेगा. எதிர்கொண்டு வருகிறார் वो அவர். तुम्हारे सामने ही आएगा. அதாங்க எதிர்கொண்டு எதிர்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन. वैसे तुम्हारे ओर निकल आएगा. தண்ணீர் கூட வைத்து இருக்கிறவன் ஒருவன் எதிர்கொண்டு வருவான். एक मनुष्य से गड़ा उठा அது के யார்? आएगा. वो பரிசுத்த कौन है? आत्मा. पवित्र आत्मा. அல்லேலூயா. हालेलुया. தண்ணீரை வைத்திருக்க யார்? பரிசுத்த ஆவியானவர். आमीन. पानी किसके पास रहता है? पवित्र आत्मा அந்த के पास. பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் கொப்பனையாக वो சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा के पानी के वर्णन में வேதம் कहता है. சொல்கிறது. शास्त्र कहता है. நீங்க வாசிக்கலாம், யோவானுக்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना सुसमाचार
அதாவது அங்க 38வது வசனம், யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். यूहन्ना 7वां अध्याय 37वां वचन. பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தை வந்து பானம் பண்ண கடவன். पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है, यीशु खड़ा हुआ और पुकार कर कहा, यदि कोई प्यासा हो तो मेरे पास आए और पिए. வேதவாக்கியம் சொல்றபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தின் நதிகள் ஓடும். जो मुझ पर विश्वास करेगा, जैसे पवित्र शास्त्र में आया है, उसके हृदय में से जीवन के जल की नदियां बह निकलेंगी. தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். उसने ये वचन पवित्र आत्मा के विषय में कहा, जिसे उस पर विश्वास करने वाला पाने पर थे. இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. क्योंकि आत्मा अब तक न उतरा था, क्योंकि यीशु अब तक अपनी महिमा को न पहुंचा था. ஆகவே தான் இங்கே மறைமுகமாக பழைய ஏற்பாட்டில் தேவாவியனை இறங்கினது போல இங்கே ஒரு தண்ணீர் குடம் கொண்டு வர ஒரு மனிதன் என்று மறைமுகமாக பேசுகிறார். जैसे पुराना नियम में पवित्र आत्मा उतर के आया, वैसे क्योंकि यीशु अब तक महिमा न पाया था, इसलिए यहाँ भी ऐसे एक छिपा हुआ वर्णन में यीशु कहता है, पानी का घड़ा उठा के एक मनुष्य आएगा. அவன் தகுதியான இடத்தை வைத்திருந்தான். वो एक योग्य जगह को रखा था. அந்த விருந்து சாலையை வைத்திருந்தான். वो एक भोजन के नेवता के जगह को रखा था. அந்த விருந்து சாலை விரித்து कंबल வைத்திருந்தான். बिछा हुआ एक जगह. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக எதிர்கொண்டு வருகிறார். எப்போது प्रभु तुम्हारे मदद के लिए तुम्हारे ओर आता है. எதிர்கொண்டு வருவார். आएगा तुम्हारे ओर. அவருடைய சித்தத்திற்கு தன்னை தத்தம் செய்து ஒப்பு கொடுக்கும் போது, हम जब उनके इच्छा पूरा करने के लिए अपने को समर्पित करता हूं. நீங்க ஆதியாகம புத்தகத்தில் நீங்கள் வாசித்தால், उत्पत्ति का किताब ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல उत्पत्ति का किताब 24वां மூத்த ஊழியக்காரனாகிய எலியேசர் ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரன், अब्राहम का बड़े सेवक एलीएजर, அவனை அழைத்து उनको बुलवा என் குமாரனுக்கு பெண்பாக்கும்படியாக அழைத்து அவனை அனுப்புகிறார். अब्राहम अपने पुत्र को लड़की ढूंढने के लिए भेजा. 3வது வசனத்துல வாசிக்கிறோம், तीसरा वचन நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்தினி என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், आमीन, तुम मेरे पुत्र के लिए कनानियों की लड़कियों से जिनके बीच में रहता हूँ किसी को न लगा. என் தேசத்துக்கு இனத்தாடத்திற்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனுக்கு பூமிக்கு தேவனாகிய கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி உன் கையை தொடையின் வை என்றான். मुझसे आकाश और पृथ्वी के परमेश्वर यहोवा की इस विषय में शपथ का कि तो तेरे हाथ को मेरे जांग के नीचे रखो. கானானியர்னா யாரு? कनानी मतलब कौन है? அதாவது நோவாவுக்கு 3 பிள்ளைகள். नूह के लिए 3 बच्चे लोग. சேம், காம், யாபேத். सेम, काम, याबेद. வேதத்துல பார்க்கிற அந்த காம் சபிக்கப்பட்டவன். हम शास्त्र में देख सकता है एक काम श्रापित पाए. அந்த காமுடைய பேர் தான் கானானுடைய சந்ததி. वो काम की संतान है कनानी. அந்த கானானியரோட கூட நீ சம்பந்தம் வைக்க கூடாது. वो कनानी लड़कियों से मेरे पुत्र को तो लड़की नहीं लाना. கானானியரோட நீ சம்பந்தம் வைக்காதப்பா. कनानी के साथ संबंध नहीं रखना. கானான் சபிக்கப்பட்டவன். क्योंकि कनान वो श्रापित है. அங்கே நீ சம்பந்தம் கொள்ள கூடாதுன்றார். वहां तो संबंध नहीं रखना. ஆனா இவன் சொல்றான், ஒருவேளை பொண்ணு நீ அனுப்புற தேசத்துல வராவிட்டா, लेकिन एलियज ने कहा यदि वो लड़की इस देश में मेरे साथ नहीं आएगा तो உன்னுடைய பையனை அங்க கூட்டிட்டு போட்டுமா, मैं आपके पुत्र को उस देश में वापस ले जाऊं. தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வீட்டை விட்டு காண்பிக்க தேசத்துக்கு போ என்று அழைத்திருக்கிறார். क्योंकि अब्राहम को परमेश्वर ने देश कुटुंब जात सब कुछ छोड़ के जो देश में दिखाऊंगा उस देश में चले जा करके बुलाया. 6வது வசனம் சொல்றார், ஆபிரகாம் என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. 6वां वचन, अब्राहम ने उससे कहा चौकस रख, मेरे पुत्र को वहां कभी न ले जाना. பழைய வாழ்க்கைக்கு பெண் கொடுறதுக்கு நீ அழைத்து போயிடாதப்பா. आमीन. तो लड़की के लिए पुराना जिंदगी को और ना ताकना. சில பேருக்கு பெண் தேடி அழித்து போச்சுன்னா உலகத்துல எப்படியாவது ஒரு பொண்ணை கட்டி வச்சா போதும். ऐसे कई लोग जो शादी के लिए लड़की ढूंढ के नहीं मिलेगा तो ठीक है, संसार में किसी रीति से भी एक लड़की से शादी होना. டாலர் வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு பொண்ணை கட்டக்கூடாது, ஆவிக்குரிய திருமணம் பண்ணணும். रायप्पा भाई भी जो डॉलर कमाएगा किसी लड़की से भी नहीं, आत्मिक लड़की से तुम्हारा शादी होना है. டாலர் வந்துட்டு 1000 பொண்ணு வரையா, क्योंकि डॉलर आएगा 1000 लड़की लोग भी आएंगे. பெண்ணு வரும் பொண்ணு வரும். आमीन. लड़की भी आएगा, सोना भी ஆனா आएगा. உன்னுடைய கண் ஆவிக்குரிய கண்ணாக இருக்கணும். लेकिन तुम्हारा आंख आत्मिक आंख होना है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். की नाम की महिमा. அப்ப நீ எப்படிப்பட்ட சம்பந்தத்தை வைக்க வேண்டும்? आमीन. तो किससे संबंध करना?
ஒருபோது நீ எச்சரிக்கையாயிருன்னு சொல்ற. सावधान रखना, மறுபடி உடன்படிக்கை பண்ணி वापस वाचा बांध कर நீ இப்படி இந்த ஒரு உடன்படிக்கையோட நீ போ. इसी वाचा के साथ तू जा. தேவ சித்தத்தையோடு கூட அவன் செய்த ஆயத்தப்பட்டு போகிறான். आमीन. वो एलीएजर परमेश्वर की इच्छा के अनुसार सब कुछ करने के लिए तैयारी हुआ. 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12 वचन. ஏன் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். वो कहने लगा, हे मेरे स्वामी अब्राहम का परमेश्वर यहोवा, आज मेरे कार्य का सिद्ध कर और मेरे स्वामी अब्राहम पर करुणा कर. இந்த அதிகாரத்துல தான் மாஸ்டர் எஜமான்ங்கிற வார்த்தை 22 தடவை சொல்லப்பட்டிருக்கு. इसी अध्याय में स्वामी का शब्द 22 बार लिखा है. முழு பைபிளையும் மாஸ்டர்ங்கிற வார்த்தை எங்கேயும் அதிகமா ये சொல்லல. शास्त्र पूरा और किसी अध्याय में इतना ज्यादा नहीं है. 22 स्वामी का டைம்ஸ் எஜமான் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான். 22 बार ये कहता है, ओ स्वामी முழு स्वामी स्वामी. பைபிளையும் இந்த வார்த்தை எஜமான்ங்கிற வார்த்தை எங்கேயும் சொல்லப்படுற அதிகம். और किसी अध्याय में इतना ज्यादा नहीं है இந்த स्वामी. 24 அதிகாரத்துல மாத்திரம்தான் எஜமான் மாஸ்டர்ங்கிற வார்த்தை 22 தடவை சொல்லப்பட்டது. केवल ये 24 अध्याय में ये स्वामी का शब्द 22 बार दिया. இங்க கவனிங்க, ஒரு தண்ணீர் துறவண்டை நான் நிக்கிறப்பா, இந்த ஊராகிய பெண்கள் தண்ணீர் முழங்கி புறப்பட்டு வருவார்கள் என்று 13 வசனத்துல வாசிக்கிறோம். आमीन. 13 वचन में उन्होंने कहा, जल के सोते के पास में खड़ा हूँगा और नगरवासियों की बेटियां जल भरने के लिए निकली आती है. இங்க பாருங்க, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போன அந்த ஊழியக்காரன், जब परमेश्वर की इच्छा के लिए अपने आप को सौंप के निकल कर गया वो सेवक, அங்கேதான் பரிசுத்தாவினவர் அங்கே கிரியை செய்கிறார். वहाँ पवित्र आत्मा भी काम किया. எதிர்கொண்டு வருகிறார். आमीन. उनके ओर से आया है. யார் எதிர்கொண்டு வருகிறார்? कौन आया था? குடத்தை வைத்துக்கிட்டு ரெபேக்காள் எதிர்கொண்டு வருகிறார். आमीन. रिबिका वो गड़े उठा के आई. 16வது வசனம் வந்து, பெண் மகா ரூபவதியும் ஒரு புருஷன் அறியாத கன்னியுமாய் இருந்தால் அவர் துறவில் இறங்கி தண்ணீர் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தால். 16 वचन, वो अति सुंदर और कुमारी थी और किसी पुरुष का मुंह न देखा था. वो कुएं में सोते के पास उतर गई और अपना गड़ा भर के फिर ऊपर आई. 15வது வசனத்துல நீங்க வாசித்தா, 15 वचन में அவன் ஜெபம் பண்ணி முடிச்ச தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடித்த உடனே वो परमेश्वर की इच्छा के लिए अपने को सौंप के प्रार्थना करके खत्म किया. 14வது வசனத்துல இப்படி செய்தர்களும் என்று சொல்லி முடித்தான். 14 वचन में ये सब कुछ आप करना करके प्रार्थना खत्म किया. 15வது வசனத்துல 15 वचन में அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே वो प्रार्थना खत्म करने से पहले தேவ சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்களோ அதை உங்களுக்கு அவர் பரிசுத்தாவினர் செய்வார். எதிர்கொண்டு तुम भी परमेश्वर की इच्छा के अनुसार जो कुछ मांगे है पवित्र आत्मा वो तुम्हारे लिए सचमुच देगा. அந்த உதவி செய்ய வருகிறாருங்க. वो मदद के लिए आया. சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரத்தி ஆகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். ऐसे हुआ कि जब वह कह ही रहा था कि रिबिका जो अब्राहम के भाई नाहोर के जन्माए मिल्का के पुत्र बेतुएल की बेटी थी, वो गंदे पर गड़ा लिए हुए आई. அவன் நிரப்பி கொண்டு ஏறி வர वो इससे गड़े पर पानी भर के उतर आई. இவனு எதிர்கொண்டு போவ ये भी उसके सामने गया. அங்கே 17 வசனத்துல அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி तब वो दास उससे भेंट करने को दौड़ा குடத்தில் தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும். और कहा अपने घड़ों में से थोड़ा पानी मुझे पिला दे. சீக்கிரமாய் குடத்தை தன் கை இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். उसने कहा, हे मेरे प्रभु ले पी ले. और उसने जल्दी से घड़ा उतार कर हाथ में लिए लिए उसको पिला दिया. கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரமட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொன்னாள். जब वो उसको पिला चुकी तब कहा, मैं तेरे ऊँटों के लिए भी तब तक पानी भर पर लाऊंगी जब तक भी पी न चुकी. சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுக்கு ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். तब वो तुरंत अपने गड़े का जल कौदे में उड़ेल कर फिर कुएं पर भरने को दौड़ गई और उसका सब ऊँटों के लिए पानी भर दिया. இங்கே கவனிங்க, सुनिए, நீங்கள் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போனால், यदि तुम परमेश्वर की इच्छा के लिए अपने को सौंप के கர்த்தருடைய ஆலயத்துல வாரோங்க, हम भी प्रभु के सम्मुख में आता தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போகும்போது, परमेश्वर की इच्छा के लिए हम समर्पित के தேவ साथ निकलना, சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது परमेश्वर की इच्छा के लिए हम समर्पित करेगा. உங்களுக்கு இங்கே கவனிக்க பெருந்தன்மையாக உதவி செய்ய பரிசுத்தாவினவர் எதிர்கொண்டு வருவார்.
तुम्हारे लिए तन मन से सहायता करने के लिए पवित्र உமக்கு आत्मा। மட்டும் இல்ல அப்படி ஒட்டகத்துக்கு வார்ப்பேன் ஓடி 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 எடுத்துட்டு வரா. और रिबिका ने कही थी ना तुम्हारे लिए तुम्हारे ऊँट को भी मैं पानी पिलाऊंगी करके कितने दौड़ दौड़ के पानी भरी थी। ஒட்டகம் எத்தனை கேலன் குடிக்கும் தெரியுமா தண்ணி? ऊँट कितना पानी पिएगा அவன் मालूम है? 10 ஒட்டகத்தை கொண்டு வரா. वो भी एलिएजर 10 ऊँटों के साथ आया 10 था। ஒட்டகத்துக்கு வார்க்கணுமே. 10 ऊँटों को पानी पिलाना। அதாங்க கவனிங்க, பரிசுத்தாவினவர் உங்களுக்கு எதிர்கொண்டு வந்து உதவி செய்ய வரந்தா பெருந்தன்மையாக வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ये अर्थ है पवित्र आत्मा तन मन से तुम्हारे सहायता के लिए तुम्हारे ओर आएगा। என்ன நடக்குதுங்க கவனிங்க. यहाँ क्या हुआ देखिए। அவன் அங்கே அவனுடைய சகோதரிடத்துல அந்த அந்த எல்லாமே அவங்க வீட்டுடைய காரியத்தெல்லாம் சொல்லும்போது हमें उनका घर के सारी बातों को वो बताए। அவன் புரிந்து கொண்டான். वो समझ पा लिया அவ யார் என்று சொல்லி புரிந்து கொண்டான். ये स्त्री कौन है करके समझ पा लिया। அப்ப அங்கே வசனத்தை வாசித்தா 28வது வசனத்தை வாசித்தா 28 அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை எல்லாம் தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். वो कन्या ने दौड़कर अपनी माता के घर में ये सारा वृत्तांत कह छूना। ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே தூரவண்டை இருந்த அந்த மனிதனிடத்தில் ஓடினான். तब लाबान जो रिबिका का भाई था बाहर कुएं के निकट उस पुरुष के पास दौड़ा गया। இங்க பாருங்க 31வது வசனத்தில் வாசித்தா 31 அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். उसने कहा है यहोवा की ओर से धन्य पुरुष भीतर तो क्यों बाहर खड़ा है, मैंने घर को और ऊँटों के लिए भी स्थान तैयार தன் किया। எஜமான் வீடு விருந்து சாலையாக மாறுகிறது. अपने वो स्वामी का घर अभी भोजन का घर बन தேவ சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தப்பட்டு புறப்பட வேண்டும். परमेश्वर का इच्छा पूरा करने के लिए तैयारी के साथ அப்பொழுது निकल आना। உங்களுக்கு உதவி செய்ய பெருந்தன்மையாக உதவி செய்ய பரிசுத்தாவினர் வருகிறார். तब तुम्हारे लिए भी सहायता के लिए तन मन से पवित्र आत्मा भी आएगा। மனுஷன் செஞ்சாங்க கவனிங்க, மனுஷன் செஞ்சா உருட்டத்தான் செய்ய முடியுங்க. आमीन। जो मनुष्य सहायता करेगा तो थोड़ा ही करेगा। பெருந்தன்மையான குணம் பரிசுத்தாவிட்ட தான் உண்டு. आमीन। पवित्र आत्मा ही उनका जो स्वभाव है वो तन मन से करता है। அதாங்க மாம்சத்துக்குரியவள் ஆவிக்குரியவள் வேதம் वो பிரிக்கிறது. ये शारीरिक लोग आत्मिक लोग करके शास्त्र अलग अलग करता है। பெருந்தன்மையாக அதாவது உமக்கு வார்த்து ஒட்டகத்து வார்ப்பேங்கிறா. उन्होंने कही थी तुम्हारे लिए भी पिलाऊंगी, तुम्हारे ऊँटों को भी पिलाऊंगी। பரிசுத்தாவினர் உங்களுக்கு எதிர்கொண்டு உதவி செய்ய வரும்போது जब पवित्र आत्मा तुम्हारे सहायता के लिए आएगा, உள்ளே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். हमें हे प्रभु से आशीष पाए हुए तुम अंदर आइए। அந்த தண்ணீர் குடத்தை வைத்திருந்த வந்தவன் யாரு? அந்த வீட்டுக்குள்ள இவர்களை வரவழைத்து மேல் வீட்டை கொடுத்து உள்ளே வாருங்க என்று அழைத்தார். जो मनुष्य घड़ा में पानी लेकर उठा के आया, वो मनुष्य अपने ऊपर के कमरे को खोल के वो चेले लोग के लिए जगह दिया था। பரிசுத்தாவினர் எதிர்கொண்டு வரும்போது जब पवित्र आत्मा तुम्हारे ओर आएगा, அங்கே கம்பள விரித்த அந்த மேல் வீட்டு அறை और कंबल पिछा हुआ ऊपर के कमरा விருந்து சாலையாக இருக்கிறது. वो नेवता की जगह बन गई। உள்ளே வாரும். अंदर आइए। இங்கே சொல்ற நீ வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. आप क्यों बाहर खड़ा होता? आपके लिए सब कुछ यहाँ तैयार किया है। உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். तुम्हारे लिए प्रभु सब कुछ तैयार இங்கே है। கவனிங்க, நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கும் போது लेकिन तुम परमेश्वर की इच्छा के लिए अपने को தேவ समर्पित करो। சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கும் போது जब तुम परमेश्वर की इच्छा पूरा करने के लिए समर्पित के साथ तैयार होगे, உங்களுக்காக அவர் எதிர்கொண்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். तुम्हारे लिए वो सब कुछ तैयार करके रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். पवित्र आत्मा तुम्हारे लिए सब कुछ तैयार உங்களுக்கு பெரிய ஒரு விருந்து சாலை, एक बड़ा भोजन, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஆமென். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். शत्रुओं के सामने मेज बिछाकर तुम्हारे सिर पर तेल malaकर உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. तुम्हारी कटोरा उमड़ रहा है। இந்த ஈசாக்கு இங்க பாருங்க, அவருடைய தாய் சாராளை இழந்து பெரிய கொடிய துக்கத்துல இருக்கலாம். ये इसहाक अपने माता को खोके एक बड़ी दुख में था। ஆண்டவருடைய நாங்க வாசிக்கலாம் 24ஆம் அதிகாரம் 67ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 24वां अध्याय, उत्पत्ति 24वां अध्याय में 67वां லாஸ்ட் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுக்கு கூடாரத்தை அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கின் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி
ஆறுதல் அடைந்தான். तब इसहाक रिबका को अपनी माता सारा के तंबू में ले आया और उसको ब्याह कर उससे प्रेम किया. इस प्रकार इसहाक को माता की मृत्यु के पश्चात शांति प्राप्त हुई. சங்கீதம் 35:14 சொல்கிறது. भजन संगीता 35वां अध्याय எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். भजन संगीता 37वां अध्याय தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். 37 में भजन संगीता 37 नहीं 35 सारी 14 मैं ऐसे भावना रखता था कि मानो वे मेरी संगी या बाई है. कोई माता के लिए विलाप करता हो वैसे कि मैंने शोक का पहिरावा पहने हुए सिर झुकाकर शोक किया. தாய்க்காக துக்கிக்கிறவன் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். जैसे कोई माता के लिए विलाप करता है वैसे मैं शोक का पहिरावा पहने हुए सिर झुकाकर शोक ஈசாக்கு தன் தாயை இழந்து किया. ईसाक अपने माँ को துக்கத்தில் தலை கவிழ்ந்த அனுபவத்தில் இருக்கிறான். शोक का पहिरावा पहन के सिर அந்த झुकाकर துக்க வஸ்திரத்தை மாற்றி वो दुख का அந்த वस्त्र வீட்டை விருந்து சாலையாக மாற்றப்பட்டு उस जगह अभी नेवता का जगह அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாயிட்டது? वो जगह अभी कैसे हो ஒரு गया? பெரிய ஒரு விருந்து சாலையாக एक बड़ा भोजन का जगह बन गया. அல்லேலூயா. हालेलूया. அங்கே எப்படி விருந்து சாலை இங்க எப்படி சந்தோஷம் அந்த இடத்துல விருந்து சாலையில என்ன செய்யப்படும்? आमीन. भोजन में क्या होता? हंसी खुशी होता. சந்தோஷம் செய்யப்படுகிறது. हंसी खुशी किया जाता. அந்த இடத்துல விருந்து சாலையாக மாற்றப்பட்டு விட்டது. वो जगह अभी भोजन का जगह बन गया. அதற்கு காரணம் என்ன? कारण क्या? ஒரு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் அர்ப்பணித்து ஆயத்தப்படும் போது जब हम परमेश्वर का इच्छा पूरा करने के लिए समर्पित के साथ तैयार होता உங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்தாவினவர் எதிர்கொண்டு வருகிறார். तुम्हारा सहायता के लिए पवित्र आत्मा அவர் எதிர்கொண்டு வந்து वो तुम्हारे ओर आकर பெருந்தன்மையாக நிறைவாக உனக்கு திறந்து தருவார். तन मन से सब कुछ खोल के देगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப உங்க வீடை விருந்து சாலையாக மாற்றுகிறார். आमीन. तुम्हारा घर भोजन का घर बनता. அப்ப முக்கியமாக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட்டு புறப்படும் போது ये बहुत मुख्य है. प्रभु का इच्छा पूरा करने के लिए हम तैयार के साथ निकलना. நமக்கு பரிசுத்தாவினவர் உதவி செய்வதற்கு எதிர்கொண்டு வருகிறார். हमारे लिए पवित्र आत्मा भी सहायता के लिए आ रहा है. திறந்த மனதோட பெருந்தன்மையோடு கூட எல்லாத்தையும் திறந்து தருவார். तन मन से सब कुछ खोल के देगा. அந்த வீடு விருந்து சாலையாக மாற்றப்படுகிறது. फिर वो घर भोजन का घर बनता है. தேவ சித்தத்தின்படி செய்ய ஆயத்தப்பட்டு வந்த அந்த இளைய குமாரன் परमेश्वर के इच्छा के अनुसार पूरा करने के लिए तैयार के साथ आया. उड़ाई पुत्र है. அந்த அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக वो மாற்றப்பட்டது? घर फिर कैसे हो गया था? விருந்து சாலையாக மாற்றப்பட்டு भोजन விட்டது. का घर बन गया था. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் लूका सुसमाचार 15 தேவ சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தப்பட்ட அந்த குமாரன் परमेश्वर का इच्छा पूरा करने के लिए उड़ाई पुत्र तैयार हुआ. 21வது வசனம் வாசிக்கலாம். 21 वचन. லூக்கா 15:20 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்திக்கிறோம் உமக்கும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தாழ்த்துகிறான். पुत्र ने उससे कहा, पिताजी मैंने स्वर्ग के विरोध में और तेरे दृष्टि में पाप किया है और अब इस योग्य नहीं रहा कि तेरा पुत्र कहलाऊं. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி கையிலே மோதிரத்தை காலை பாதரட்சை போடுங்கள், கொழுத்தை கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். परंतु पिता ने अपने दासों से कहा, छठ अच्छे से अच्छा वस्त्र निकालकर उसे पहना हो और उसके हाथ में अंगूठी और पाँवों में जूतियां पहना हो और भला हुआ बछड़ा लाकर मारो ताकि हम खाएं और आनंद मनाए. क्योंकि मेरा ये पुत्र मर गया था, फिर जी गया, खो गया था, अब मिल गया और वे आनंद அப்படியே சந்தோஷப்பட தொடங்கினான். और वे आनंद करने அவருடைய लगे. மூத்த குமாரன் வயலிருந்து வரும்போது திரும்பி வீட்டில் செல்வா வரும்போது கீத வாக்கியங்கள் நடன கழிப்பை கேட்கிறாள். परंतु उसका जेठा पुत्र खेत में था. जब वो आते हुए घर के निकट पहुंचा तो उसने गाना बजाने இங்க और பாருங்க, नाचने का அந்த शब्द வீடு सुना. விருந்து சந்தோஷத்திற்காக செய்யப்படுகிறது. आमीन. भोजन हंसी खुशी के लिए किया जाता. அல்லேலூயா. हालेलुया. போஜன் சொல்லக்கூடாது, அந்த விருந்துக்கு வேற வார்த்தை சொல்லணும். அல்லேலூயா. नेवता. நேவ்தா.
நேவ்தான்னு சொல்லணும். ஹalleluya. हालेलुया விருந்து சாதாரண போஜனம் இல்ல, நேவ்தா. நேவ்தா தேता है. ஹalleluya. हालेलुया விருந்து. नेवता ஹalleluya. हालेलुया அந்த வீடு விருந்து வீடாக மாறுகிறது. आमेन वो घर नेवता का घर बन गया சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழியும். शत्रुओं के सामने मेज बिछाया, सिर पर तेल मला किया और कटोरा भी उमड़ रहा था. மை கப் ரன்ஸ் ஓவர். मेरा அந்த कटोरा பாத்திரம் வாழ்க்கை அந்த சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. वहाँ पूरा हंसी खुशी था. அங்க விருந்து சாலையாக மாற்றப்படுகிறது. वो नेवता का जगह बन गया. உங்களுடைய வீடு விருந்து சாலையாக மாற்றப்படும். तुम्हारा घर भी नेवता का जगह बन गया. ஹalleluya. हालेलुया அப்படி அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதிர்கொண்டு உதவி செய்ய வருகிறார். पवित्र आत्मा तुम्हारे और मदद के लिए आता है. அதாவது தன்மன்சே அப்படி பெருந்தன்மையாக எல்லாவற்றையும் திறந்து உங்களுக்கு தருவார். ஒரு தகப்பன் திறந்து கொடுக்கிறார் பாருங்க எல்லாம். आमीन. जैसे यहाँ एक पिता सब कुछ खोल खोल के दिया वैसे. அப்ப அதற்கு என்ன காரணம்? कारण क्या? அவன் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவன் ஆயத்தப்பட்டான். आमीन. वो उड़ाई पुत्र परमेश्वर की அவருடைய इच्छा पूरा करने சித்தத்தை के लिए तैयार செய்வதற்காக ஆயத்தத்தோடு புறப்பட்டான். आमीन. वो तैयार के साथ निकल आया. அவன் தான் அந்த விருந்துக்களை உட்பிரவேசித்து விட்டான். वो नेवता में प्रवेश हुआ. நீங்கள் இப்ப எடுக்கக்கூடிய ராபோஜன பந்தியில உட்பிரவேசிக்க போறீங்களா? तुम अभी जो सभा खत्म होने के बाद प्रभु भोजन है उसमें तुम भी प्रवेश होंगे. அவருடைய சித்தம் என்றால் என்ன? उनका इच्छा मतलब क्या है? அதாவது அக்கிரமம் தான் அவரை விட்டு பிரிக்கிறது. हमारे अधर्म के कारण हम उनसे अलग हो जाता है. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா भविष्यवाणी की किताब 59वां अध्याय में दूसरा वचन. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. परंतु तुम्हारे अधर्म के कामों ने तुमको तुम्हारे परमेश्वर से अलग कर दिया है. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. और तुम्हारे पापों के कारण उसका मुंह तुमसे ऐसे छिपा है कि वह नहीं सुनता. அதாவது இங்க கவனிங்க, சித்தம் என்றால் என்ன? इच्छा मतलब क्या? மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय எடுத்து 21வது வசனத்தை வாசிக்கலாம். 21वां वचन. பரலோகத்திற்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்து ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாமல் என்னோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம், அது பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7:21. आमीन. मत्ती सुसमाचार 7वां अध्याय 21वां वचन. जो मुझसे हे प्रभु कहता है उनमें से हर एक स्वर्ग के राज्य में प्रवेश न करेगा, परंतु वही जो मेरे स्वर्गीय पिता की इच्छा पर चलता है. கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தை தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்பர்களை செல்லவன்று என்பார்கள். उस दिन बहुत से लोग मुझसे कहेंगे हे प्रभु क्या हमने तेरे नाम से भविष्यवाणी नहीं की और तेरे नाम से दुष्ट आत्मा को नहीं निकाला और तेरे नाम से बहुत से आश्चर्य काम नहीं किए. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. तब मैं उनसे खुल कर कह दूंगा मैंने तुमको कभी नहीं जाना. அக்கிரமை செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று एक சொல்லுவேன். कुकर्म करने वालों मेरे पास से चले जाओ. அவருடைய சித்தத்தை செய்யாத ஒவ்வொருவனும் அக்கிரமக்காரன். हमें जो कि उनका इच्छा पूरा नहीं करता वो सब कुकर्मी. அந்த அக்கிரமம் தான் அவருடைய சித்தத்தை செய்யாவிட்டால் அவரை விட்டு நாம் பிரிக்கிறது. हमारे अधर्म के कारण हम परमेश्वर से अलग हो जाते. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆயத்தத்தோட போகும்போது हम उनकी इच्छा पूरा करने के लिए समर्पित करना, फिर तैयारी के साथ निकलना, நாம் அந்த விருந்து சாலைக்குள் பிரவேசிக்கிறோம். तब हम भी ये भोजन के अंदर प्रवेश होंगे. அவர் நமக்காக ஆயத்தப்பட்டு எதிர்கொண்டு வருகிறார். ओ हमारे लिए तैयार होकर वो भी आता है. அவனும் எதிர்கொண்டு அங்க பாருங்க, ஒருத்த தண்ணீர் குடத்தை வைத்துக்கொண்டு எதிர்கொண்டு வருகிறான். एक मनुष्य जल का घड़ा उठा के आया था. பரிசுத்தாவினர் எதிர்கொண்டு வருகிறார். पवित्र आत्मा ऐसे आया. அங்க ஏற்கனவே தகுதியான இடமும் விருந்து சாலையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. वहाँ पहले जो योग्य जगह और नेवता का जगह तैयार में था. இங்க கவனிக்க, உங்களுக்காக ரெடியாக ஆயத்தம் பண்ணி வச்சிருவார். तुम्हारे लिए सब कुछ तैयार रखेगा. நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. परंतु तुम प्रभु की इच्छा के लिए अपने आप को அவருடைய सौंपो. சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட்டு ஒப்பு கொடுப்போம். हम उनकी इच्छा पूरा करने के लिए तैयार के साथ सौंपेंगे. உங்களுக்கு எல்லாம் எதிர்கொண்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். तुम्हारे लिए सब कुछ तैयार है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்படி இடத்தை
ஆண்டவர் தான் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ऐसे जगह को प्रभु ने तैयार करके रखा। இன்னும் இடம் போதாதுன்னு சொன்னா அதற்கு ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். और भी जगह हमको नहीं पुटेगा तो पगल के जगह भी प्रभु तैयार करके रखे। சபை அந்த சித்தத்தை செய்யும் போது அவர் நமக்காக விருந்துசாலையாக மாற்றி இருக்கிறார். जब कलीसिया भी प्रभु का इच्छा पूरा करता तभी प्रभु हमारे जगह को ऐसे नेवता का जगह बना दे। அந்த எலியேசர் உட்பிரவேசித்தான். एलीएजर अंदर प्रवेश किया। அந்த வீட்டுக்குள்ளே உட்பிரவேசித்தான். घर के अंदर एलीएजर प्रवेश அந்த किया। வீடு விருந்துசாலையாக மாற்றப்படுகிறது. घर नेवता का घर बना। எப்போது உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் எதிர்கொண்டு வருகிறார்? आमीन। कभी तुम्हारे लिए भी पवित्र आत्मा तुम्हारे ओर आएगा। உங்களுக்கு எப்போது எதிர்கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார்? कब पवित्र आत्मा तुम्हारा मदद के लिए உங்கள் आएगा? பாத்திரத்தை நிரப்புகிறார். वो तुम्हारे कटोरों को भी भरपूर करता है। சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். शत्रु के सामने मेज बिछाता। இந்த பந்தி इस भोजन சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டிருக்கிறது. आमीन। शत्रुओं के सामने प्रभु मेज बिछाता। உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் तुम्हारे பண்ணப்படுகிறது. सिर तेल मला होता। பாத்திரம் நிரம்பி வழிகிறது. कटोरा उमड़ रहा। அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். उनका इच्छा पूरा कर। சித்தம் என்றால் என்ன? इच्छा मतलब क्या? நம்முடைய இருக்கக்கூடிய அக்கிரம செயல்கள் தான் அவரை விட்டு பிரிக்கிறது. क्योंकि हमारे अधर्म के कारण परमेश्वर से हमको अलग कर देता। அப்ப நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். इसलिए हम सब अपने अपने और प्रभु का इच्छा करने पूरा करने के लिए समर्पित வேதவசனத்தின்படி நாம் சித்தத்தின்படி செய்யாவிட்டால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அக்கிரமக்காரர்கள் தான். हम सब परमेश्वर के वचन के अनुसार नहीं करेगा तो सचमुच हम सबको कर्मी लोग। கண்டித்து உணர்த்துகிறார் பரிசுத்தாவின் पवित्र आत्मा हमको अपने वचनों से ஆனா टालता நம்ம है। இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். पर तो हम अपने मनभावनी जीवन बिताएगा। அவர் உங்களுக்கு எதிர்கொண்டு வர முடியாது. वो कैसे तुम्हारे ओर आएगा? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்திலே பிரவேசிக்க முடியாது. तुम्हारे लिए जो तैयार करके रखा वो आशीष में तुम कैसे प्रवेश உங்களை ஒரு होंगे? விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். हमें तुम्हें एक नेवता के जगह पर प्रभु ले जाना அங்கே है। விலையேறப்பட்ட போஜனம் வைக்கப்பட்டிருக்கிறது. वहाँ अनमोल तृप्त पदार्थ भी रखा गया விலையேறப்பட்ட வரங்கள் और வைக்கப்பட்டிருக்கிறது. अनमोल वरदान रखा गया। அப்ப இங்கே கவனிங்க, உங்களுக்கு வரங்களை தருகிறார். तुम्हारे लिए वरदान को देता। அந்த பாதரட்சை என்றால் சுவிசேஷத்தின் பாதரட்சை. हमें जूतिया मतलब क्या है? सुसमाचार के மோதிரம் मेल मिलाप என்றால் का। வரம். हमें अंगूठी मतलब வஸ்திரம் என்றால் விலையேறப்பட்ட மகிமையின் வஸ்திரத்தை தருகிறார். हमें वस्त्र मतलब एक अनमोल महिमा का वस्त्र। விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படுகிறது. नेवता हंसी खुशी के लिए किया जाता है। பரிசுத்தாவின் வந்து அந்த சந்தோஷத்தை தருவார். पवित्र आत्मा आके वो आनंद को அதனால देगा। உங்களுக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காருங்க. इसलिए तुम्हारे सब कुछ तैयार है। அதனால தான் இங்கே பாருங்க, அவர் பிதாவானவர் ஆயத்தம் பண்ணி பெற்றி வைத்திருக்கிறதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை கேட்கவில்லை என்று ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். इसलिए रोमियो के पत्र में हम पढ़ सकता है जो हमारे लिए वक्त तैयार है। हम अपने आंखों से नहीं देखा, अपने कानों से नहीं सुना। வாசிக்கலாம் ரோமர்கள் நிருபம். रोमियो ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உங்கள் கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. हमें शास्त्र में ऐसे लिखा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। ஆமென். உங்க ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். प्रभु तुम्हारे लिए तैयार करके रखा। அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணவில்லை. आमीन। वो आशीष को तुम अपने आंखों से नहीं देखा। அங்கே ரோமர்கள் நிருபத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. रोमियो को पत्र में ऐसे एक वचन आता ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. है कि नाम की महिमा। எடுத்தவர்கள் எடுத்து வாசிக்கலாம். रोमर क्या? ஆமென். ரோமரா இருக்கலும் கொரிந்தியரா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உங்கள் கண்கள் காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்ப தேவன் உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். प्रभु तुम्हारे लिए जो तैयार करके रखा है वो तुम अपने आंखों से नहीं देखा, कानों से नहीं सुना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். पहला कुरिन्थियों 2 अध्याय 9वां वचन। எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. परंतु जैसा लिखा है, जो बातें आँख ने नहीं देखी और कान ने नहीं सुनी और जो बातें मन चित्त में नहीं 1 கொரிந்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
पहला कुरिन्थियों को पत्री दूसरा अध्याय 9वां वचन। அப்பா எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. जैसे लिखा है, परमेश्वर ने अपने प्रेम रखने वाले के लिए तैयार की है, जो बातें आंखों से नहीं देखी और நமக்கோ कान से नहीं தேவன் सुनी। அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 10वां, परंतु परमेश्वर ने उनको अपने आत्मा के द्वारा हम पर प्रकट किया, क्योंकि आत्मा सब बातें और परमेश्वर की गूढ़ बातें भी जानता है। தேவன் யார் மேல் அன்பு வைத்திருக்கிறார், परमेश्वर किस पर प्रेम करता है, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். उनके लिए तैयार भी करके रखा। தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு கூட்டத்தை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने इच्छा पूरा करने वाले एक झुंड को ढूंढते रहता है। பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. जैसे स्वर्ग में आपका इच्छा पूरा होता है, वैसे इस पृथ्वी में भी आपकी इच्छा पूरे हो। தேவனுடைய சபை அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். परमेश्वर का कलीसिया परमेश्वर का इच्छा पूरा அவருடைய करना। சித்தம் उनका इच्छा உங்க வீட்டுக்குள்ள வரணும். तुम्हारे घर के अंदर आना, அக்கிரம செயல்கள் தூரமா போயிடணும். तुम्हारे सारी अधर्म दूर हो जाए। அதுதான் பிரிவினையை உண்டாக்குறது. वही परमेश्वर से तुम्हें अलग करता நீ है। அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தப்படும் போது तुम परमेश्वर का इच्छा पूरा करने के लिए तैयार हो, அவர் உனக்கு எதிர்கொண்டு வந்து உதவி वो भी செய்வார். तुम्हारे और मदद के लिए உன் आएगा। கண் காணாததை, तो जो तू காது आंखों से नहीं கேட்காததை देखा, जो तू कानों से नहीं सुना, உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி तुम्हारे लिए वो வைத்திருக்கிறார். तैयार करके रखा है। ஹalleluya. हालेलूया। இளைய குமாரன் கண் காணாததை, बुढ़ाई पुत्र अपने आंखों से नहीं அவன் देखा, காது वो கேளாததை, अपने कानों से नहीं அவன் सुना। அவன் நிமித்தமாக ஒரு வீடு விருந்துசாலையாக बुढ़ाई மாற்றப்பட்டது. पुत्र के लिए एक घर नेवता के घर बन गया। அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். ऐसे अनुभव में प्रभु तुम्हें ले जाएगा। அந்த வீடு விருந்துசாலையாக மாற்றப்படணும். घर नेवता का भोजन बनने के लिए அங்கே ஆபிரகாமுடைய வீடு விருந்துசாலையாக மாற்றப்பட்டது. वहाँ अब्राहम के घर ऐसे नेवता का घर बना। ஈசாக்கு அந்த இடத்திலே பெரிய ஒரு சந்தோஷத்துக்காக விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்பட்டது. आमीन। नेवता हंसी खुशी के लिए தன் करता, தாயை இழந்து துக்கித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு जैसे अपने माँ को खोखे सिर चुक कर बैठा அவனுக்கு था। பெரிய அந்த வீட்டுக்குள்ள அவன் யார அவன் ஆயத்தம் பண்ணி தேவன் வைத்திருந்த அந்த மனவாட்டியை ஏற்றுக்கொண்டான். आमीन। वो घर के अंदर प्रभु ईसा के लिए तैयार करके रखा था, वो लड़की को ग्रहण किया। எல்லாருக்கும் இங்க பாருங்க, திருமணமான பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கான். आमीन। जो यहाँ भी शादी बिना रहता, परमेश्वर तुम सभी के लिए तैयार करके रखा है। பிரபுதாஸ் போல் நேத்து சொல்றான், தேவன் ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு உனக்கு. आमीन। प्रभु दास भी कल कुछ बोला होगा, प्रभु दास के लिए प्रभु आयत करके रखा, तैयार कर। ராயப்பாக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. भाई रायपा के लिए तैयार में है, இருதயராஜுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. भाई हृदयराज के लिए भी लड़की तैयार है, விசுவாசுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. भाई विश्वास को भी लड़की तैयार है। ஹalleluya. हालेलूया। எல்லாருக்கும் பெண்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. या जवानियों जवानों सब तैयार है। இந்த திருச்சபைக்காக ये कलीसिया के लिए அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். वो तैयार करके रखा है। அத உன் கண்ணு காணல, காது கேட்கல, वो तो अपने आंखों से नहीं देखा, कानों से नहीं सुनी, ரெடியாக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். वो में सब कुछ तैयार। ஹalleluya. हालेलूया। அது யாருக்கு? किसके लिए तैयार? அந்த தேவ சுத்தத்தின்படி செய்வதற்கு நீர் ஆயத்தப்படு. तू भी प्रभु का इच्छा पूरा करने के लिए तैयार हो जा। தேவ சபை தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தப்பட வேண்டும். परमेश्वर की कलीसिया परमेश्वर की इच्छा पूरा करने के लिए तैयार हो जा। எலியேசர் அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தத்தோடு புறப்பட்டு போகிறான். एलीएजर वो परमेश्वर का इच्छा पूरा करने के लिए तैयारी के साथ निकला। அங்கேதான் பரிசுத்தாவின் உதவி செய்ய எதிர்கொண்டு वहाँ வருவார். एलीएजर के मदद के लिए पवित्र आत्मा भी आया। அங்கேதான் அவனை உட்பிரவேசிக்க வைக்கிறார். वहाँ वो घर के अंदर ये भी एलीएजर प्रवेश भी हुआ। உள்ளும் புறமும் ஒரு மேய்ச்சல் வருகிறது அவனுக்கு. हमें बाहर और भीतर के एक चारा भी पाया। அந்த வீடு उस घर துக்க வீடல்ல, விருந்துசாலையாக மாற்றப்படுகிறது. दुखी का घर नहीं, नेवता का घर। விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படுகிறது. हमें नेवता हंसी खुशी के लिए किया जाता நம்முடைய है। பரிசுத்த வேதாகமத்துல हमारे पवित्र शास्त्र में பல காரியங்களை நாம் சொல்ல முடியும். ऐसे हम कई संभव को कह सकते। நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல லோத்து வீட்டுக்குள்ள யார் வரா? 2 தூதர்கள் வருகிறார்கள். और उत्पत्ति 19वां अध्याय में लूत के घराने में 2 फरिश्ते लोग आया। அங்க பெரிய விருந்துசாலையாக விருந்து வைக்கிறான். वहाँ एक बड़ा नेवता हुआ था। அந்த வீட்டுல விருந்து உண்டாகிறது. वो घर के अंदर नेवता हुआ। ஹalleluya. हालेलूया। இங்க பாருங்க, அவன் அங்க சோதம் கொமோராவுடைய நடக்கிற சம்பவத்தை கண்டு கேட்டு அவன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டான் அந்த அக்கிரம செய்ய கிரியைகளை.
जो सदम ओमरा में हुआ था वो अधर्म के कामों को देखा है, सुना है, अपने सच्चे मन में लूत पीड़ित हुआ। 2 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்தால் दूसरा पत्रस का पत्री 2 अध्याय में 6वां और 7वां वचन। எல்லா இடத்துலயும் 2 பீட்டர் 2:6 சோதம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திருஷ்டாங்கமாக வைத்து और सदोम और अमोरा के नगरों को विनाश का ऐसे दंड दिया कि उन्हें पसम करके राख में मिला दिया ताकि वे आने वाले भक्तिहीन लोगों की शिक्षा के लिए एक दृष्टांत बने। அக்கிரமக்காரர்கள் வாசமாயிருக்கையில் அவருடைய காமவிகார நடக்கையை வருத்தப்பட்டு धर्मी लूत को जो अधर्मियों की अशुद्ध चाल चलन से बहुत दुखी था, நாள்தோறும் அவருடைய அக்கிரமிக்கிறதை கண்டு கேட்டு நீதியுள்ளதனுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமான ரோத்தை அவர் ரட்சித்திருக்க क्योंकि वह धर्मी उनके बीच में रहते हुए और उनके अधर्म के कामों को देख देख कर और सुन सुनकर हर दिन अपने सच्चे मन को पीड़ित करता था। சோதம் குமரா அக்கிரமம் செய்து கொண்டிருந்த பட்டணம், सदोम अमोरा अधर्म से भरा हुआ नगर, அசுத்தமான பட்டணம், अशुद्ध से भरा हुआ नगर, அதற்குள்ளே லோத்தும் இருக்கிறான்। उसी के अंदर लूत भी था। இந்த பட்டணத்திலே எங்கே கவனிக்க வேண்டும், பிற்காலத்திலே அவபக்தியா நடக்கிறதுக்கு அதை திஷ்டாங்கமா எழுதுகிறார்। ये जो आने वाले दिन में जो भक्तिहीन झुंडों के लिए ये दृष्टांत के रखा, அவபக்தியான கூட்டத்தின் நடுவிலே நம்மையும் வைத்திருக்கிறார்। भक्तिहीन लोगों के बीच में हमें भी प्रभु रखा है। நாம் பக்தியுள்ள கூட்டமாக அக்கிரம செய்ய கிரியைகளை வெறுக்க வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும் அந்த காரியத்தை। हम भी अधर्म के कामों पर हमारे सच्चे मन में पीड़ित होना। அநேக அக்கிரமச்சைகளை காணுகிறோம், கேட்கிறோம், உன் மனது வாதிக்கப்பட வேண்டும்। कई अधर्म के कामों को हम देख रहा, सुन रहा, तुम्हारे मन में भी पीड़ित होना। நீனும் அதை கண்டு பார்த்து நீ அனுபவிக்க கூடாது, तू भी देख देख कर सुन सुनकर வாதிப்பு இருக்கணும், तेरे मन में पीड़ित होना, மனஸ்தாபம் இருக்கணும்। मन में पश्चाताप அந்த நீதிமானுடைய வீட்டுக்குள்ள उस धर्मी लूत के घर पे। ஹல்லேலூயா, हालेलुया। அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தப்பட்டிருந்த அந்த லோத்துடைய வீட்டுக்குள்ள, उनका इच्छा पूरा करने के लिए तैयार के साथ था वो लूत के घराने। அந்த வீட்டுக்குள்ளே தான் பெரிய ஒரு விருந்து। उस घराने पर एक बड़ा नींव था। அங்கே வாசிக்க முடியும்। ஆதியாம் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், उत्पत्ति का किताब 19वां अध्याय, ஆதியாம் புத்தகம் 19ஆம் அதிகாரம், வீட்டுக்குள்ள 2 தூதர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள்। घर के अंदर 2 फरिश्ते लोग आया। 2 தூதர்கள் சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள்। லோத்து சோதமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான்। அவருடைய கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்தான்। तो फरिश्ते सदोम के पास आए और लूत सदोम के फाटक के पास बैठे थे। उनको देखकर वह उनसे पेट करने को लिए उठा और मुंह के बल झुककर दंडवत कर। 3வது வசனத்தில் வாசித்தால் அங்கே விருந்து பண்ணினான்। तीसरा वचन में हम देख सकता वहां नेवता हुआ। தேவனோடு கூட ஒரு விருந்து, परमेश्वर के साथ एक भोजन விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்படுது। ओ नेवता हंसी खुशी के लिए किया जाता है। சோதம் குமரா அக்கினியிலே பட்டணம் அழிக்கப்படுகிறது। सदोम और अमोरा नगर आग से भस्म था, ஆனால் அந்த அக்கினியிலிருந்து அந்த குடும்பம் தவிக்கப்படுகிறது। आमीन। परंतु वो आग से अग्नि से लूत के परिवार को प्रभु बचाया। அவருடைய சித்தத்தை செய்ததற்கு ஆயத்தப்பட்டிருக்கும் போது, जब हम भी उनके इच्छा पूरा करने के लिए तैयार होता है, அங்கேதான் உனக்கு எதிர்கொண்டு உதவி செய்ய வருகிறார்। वहाँ तुम्हारे मदद के लिए पवित्र आत्मा भी आ रहा है। உனக்காக பெரிய ஒரு விருந்து நடக்கிறது। तुम्हारे लिए भी एक बड़ा नेवता तैयार है। உனக்காக விருந்து ஆயத்தப்படுத்தப்படுகிறது। तुम्हारे लिए नेवता तैयार होता है। உனக்காக பெரிய ஒரு சந்தோஷமான காரியங்களை செய்ய வருகிறார்। तुम्हारा हंसी खुशी के लिए वो आ रहा है। நீ அவருடைய சித்தத்தை செய்ய வரும்போது, आमीन। तू भी उनका इच्छा पूरा करने के लिए आ जा। நீங்கள் ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம்। उत्पत्ति 18 अध्याय, ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளே 3 தூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லி, आब्राहम के घर के अंदर 3 फरिश्ते लोग आए। பின்பு கர்த்தர் மறுமையின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார்। அவன் பகையிலே உஷ்டவேளையிலே கூடாரவாசில் உட்கார்ந்திருந்தான்। आब्राहम ममरे के 5 वृक्षों के बीच कड़ी धूप में समय तंबू के द्वार पर बैठा தன் हुआ था। கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள்। அவர்கள் கண்டவுடனே கூடாரவாசல் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்துகிறான்। उसने आंख उठाकर दृष्टि की कि जो क्या देखा है, 3 पुरुष उसके सामने खड़े हैं। जब उसने उन्हें देखा तब वो उनसे पेट करने के लिए तंबू के द्वार से दौड़ा और भूमि पर गिरकर दंडवत की और कहने लगा। நீங்கள் வீட்டுல போய் வாஸ்து பாருங்க, அந்த வீட்டுல விருந்து சாலையாக மாற்றப்படுகிறது। तुम लोग घर पे जाके अध्याय को पढ़ो, वो घर भी नेवता का घर बना। அங்கே 3 படி மெல்லிய மாவெடுத்து அப்பம் சுடுறது।
हमें ऐसे आटा लिया और रोटी बनाया। ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கண்டை பிடிச்சிட்டு வந்து கொடுக்கறான். हमें अब्राहम भी दौड़ा था, जाके एक अच्छे बछड़े को लेकर आया। சமைத்து அங்கே பெரிய விருந்து கொண்டாடப்படுகிறது. वहाँ एक बड़ा नेवता तैयार हुआ। ஏன்? क्यों? அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தம் பண்ணான். उनका इच्छा पूरा करने के लिए तैयार किया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமை பார்த்து 99 வயசுல பார்த்து சொன்னா நீ விருத்தசனம் பண்ண பாடினது. आमीन। अब्राहम का 99 उम्र में परमेश्वर ने कहा तू खतना करना। அங்க ஆபிரகாம் 99 வயசுல அவருடைய சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே செய்யறான். अब्राहम 99 उम्र में परमेश्वर ने जो कहा था वैसे 23வது வசனத்துல வாசித்தா 23 वचन में, இங்க 17ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. 17 अध्याय में தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலி மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்தசனம் பண்ணினான். आमीन। जैसे अब्राहम के लिए परमेश्वर ने कहा था वैसे ஆபிரகாமுடைய நுனித்தோலி மாம்சம் விருத்தசனம் பண்ணும்போது அவன் 99 வயதா இருந்தான். अब्राहम जो खतना किया तभी उनका उम्र 99। இங்க பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சான். वो जो किया कहा वैसे ही किया। இது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது, பழைய ஏற்பாட்டு அடையாளம். ये पुराने नियम में उनके लिए एक चिन्ह था। புதிய ஏற்பாட்டு அடையாளம் அது கிடையாது. हमारा नया नियम का चिन्ह இங்க वो பாருங்க, नहीं। புதிய ஏற்பாட்டு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். नया नियम का चिन्ह पवित्र आत्मा। புதிய ஏற்பாட்டு அடையாளம் என்ன? नया नियम का चिन्ह क्या है? பரிசுத்த ஆவியின் ரோமர்கள் நிருபம் रोमियो को எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாட்டுடைய அடையாளம் என்ன? नया नियम का चिन्ह क्या है? பரிசுத்த ஆவியானவர் தான் அடையாளம். पवित्र आत्मा ही चिन्ह। ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். रोमियो दूसरा अध्याय। வேகமாக எடுத்துக்கொள்வோம். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் रोमियो दूसरा अध्याय 26வது வசனத்தை வாசித்தால் 26 वचन से விருத்தசனம் இல்லாத நியாயப்பிரமாணம் கேட்ட நீதிகளை கை கொண்டாலும் அவனுக்கு விருத்தசனம் இல்லாமையால் விருத்தசனம் எண்ணப்படும் அல்லவா? इसलिए यदि खतना रहित मनुष्य व्यवस्था की विधियों को माना करे तो क्या उसकी बिना खतना की दशा खतने की बराबर न गिनी जाएगी? நீங்க 28வது வசனத்துல ஆதலால் புறம்பான யூதனான யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்தசனம் அல்ல. 28 क्योंकि यहूदी वह नहीं जो प्रकट में यहूदी है और न वह खतना है जो प्रकट में है और देह में है। ரோமர் 2:29 ரொம்ப முக்கியமான வசனம். आमें 29वां वचन। உள்ளத்திலே யூதனான யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தசனமே விருத்தசனம். இப்படிப்பட்டவருடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. पर यहूदी वही है जो मन में है और खतना वही है जो हृदय का और आत्मा में है, न कि लेख है। ऐसे की प्रशंसा मनुष्य की ओर से नहीं परंतु परमेश्वर की ओर से होती है। இங்க பாருங்க, தேவனுடைய தலைமுறைய அடையாளம் விருத்தசனமா இருந்துச்சு பழைய ஏற்பாட்டுல. पुराना नियम में पीढ़ी से पीढ़ी क्या चिन्ह था? खतना ही चिन्ह। ஆனால் இது மனுஷனா உண்டாகக்கூடிய புகழ்ச்சி. ये तो मनुष्य के द्वारा होने ஆனா वाला தேவனால உண்டாகிறது பரிசுத்த ஆவியினர் கொண்டு. परंतु परमेश्वर की ओर से जो होता है वो पवित्र आत्मा। அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தப்பட்டவனுக்கு, आमें उनका इच्छा पूरा करने के लिए तैयार किया। அப்படியே செய்யறதற்கு ஆயத்தப்பட்டவனுக்கு ऐसे ही करने के लिए जो तैयार होता है அங்கே பரிசுத்த ஆவியானவர் எதிர்கொண்டு வருகிறார். पवित्र आत्मा उनको मदद करता உதவி செய்ய வருகிறார். है, मदद करता है। அந்த வீடு விருந்து சாலையாக மாற்றப்படும். आमें। फिर वो घर नेवता का घर। ஆபிரகாம் அதை சொன்னபடியே அந்த சித்தத்தின்படி செய்தான். अब्राहम परमेश्वर की इच्छा के अनुसार सब कुछ किया। நமக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசும்போது அவர் சொன்னபடியே அப்படியே செய்ய வேண்டும். आमें। हमारे लिए भी जो जो पवित्र आत्मा हमसे बातें करेगा, जो कहता है वैसे ही हम पूरा करना। அப்பொழுது உங்களுக்கு தேவன் எதிர்கொண்டு வருகிறார். आमें। तब तुम्हारे लिए भी वो परमेश्वर உங்கள் வீடு விருந்து சாலையாக மாற்றப்படுகிறது. मदद के लिए आएगा। तुम्हारे घर भी नेवता का घर बनाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க. तुम्हारे लिए सब कुछ तैयार है। உங்களுக்கு என்னென்னதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். जो जो तुम्हारी जरूरत है सब कुछ तैयार है। உங்களுக்கு கிருபையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். अनुग्रह भी तैयार है, வரங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். वरदान भी तैयार है, வேலையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். काम को तैयार है। என்னென்னதெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க. जो जो तुम्हारा कमी घटी है सब कुछ तैयार है। அவர் ரெடியா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். सब कुछ रेडी है। தேவன் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கதை உன் கண்ணு காக்கல, பார்க்கல, காது கேட்கல. जो कोई परमेश्वर पर प्रेम रखता है उनके लिए जो परमेश्वर तैयार करके रखा वो अपने आंखों से कोई नहीं देखा, कानों से भी नहीं सुना। நாம் ஒன்றே ஒன்று செய்வோம், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட்டு புறப்படுவோம். हम केवल एक काम करेंगे, प्रभु का इच्छा पूरा करने के लिए तैयारी के साथ निकलेंगे। அவர் உங்களுக்கு எதிர்கொண்டு வருகிறார். वो भी तुम्हारे लिए तैयारी के साथ आएगा। உங்களுக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணதெல்லாம் அவர் தருவார். आमें। जो जो तुम्हारा वहाँ तैयार करके रखा वो तन मन से खोल के तुम्हें देगा। பெரும் தன்மையாக தகுதியான இடத்தை கொடுத்து आमें। कितने तन मन से एक अच्छे जगह भी दिया,
தகுதியான சம்பந்தம் வேணும்னு கேட்குறீங்க, தகுதியான சம்பந்தத்தை அவர் கொண்டு வருவார். तुम लोग भी ऐसे लड़की लड़का को ढूंढ रहे हैं जो योग्य तुम्हारा प्रभु लेकर आई। தகுதியான இடம், आमेन, तुम्हारा योग्य जगह। அங்கே அவன் வந்து தகுதியான இடம், அங்கே இயேசு சொன்னார் தகுதியான இடம் அங்கே வச்சிருக்காம போப்பான்னார். यीशु ने कहा चले लो से जो बनाने के लिए योग्य जगह वहाँ है, तुम लोग जाओ। அது மேலே நல்லா கம்பளம் விரிச்சு வச்சிருந்துச்சு. सब कुछ कंबल மேல் வீட்டு அறை, ऊपर के कमरा, ஒரு விருந்து சாலை. एक नेवता की அப்ப जगह। கவனிங்க, தேவன் நீங்க சித்தத்தை செய்யறதற்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது आमेन, परमेश्वर की इच्छा पूरा करने के लिए समर्पित करो, அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு திறந்து தருகிறார். तुम्हारे लिए सब कुछ खोल खोल के நீங்கள் देगा। உட்பிரவேசித்து तुम अंदर प्रवेश எல்லாத்தையும் கண்டு காண்பீர்கள், सब कुछ तुम देख, எல்லாவற்றையும் நீங்கள் கேட்பீர்கள். सब कुछ तुम सुनेंगे। நீங்கள் காணாததை, நீங்கள் கேட்காததை அங்கே அந்த விருந்திலே கேட்பீர்கள். जो कुछ तुम अब तक न देखा, जो अब तक न सुना, सब कुछ वो नेवता में तुमको मिलेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। எல்லாம் சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்தார். हम सब कहेंगे मेरे लिए प्रभु सब तैयार करके रखा है। எனக்காக என்னென்ன காரியங்கள் தேவையோ அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி मेरा जो जो जरूरत है सब प्रभु तैयार करके रखा है। என் குடும்பத்துக்கு தேவையானதை ஆயத்தம் பண்ணி मेरे வைத்திருக்கிறார். परिवार के सारे जरूरत को तैयार என் करके வாழ்க்கைக்கு रखा। தேவையானதை ஆயத்தம் பண்ணி मेरे வைத்திருக்கிறார். जिंदगी के हर एक जरूरत को तैयार करके रखा என் है। திருச்சபைக்கு தேவையானதை ஆயத்தம் பண்ணி मेरे வைத்திருக்கிறார். कलीसिया के जरूरत को भी पूरा என் करके रखा। ஊழியத்துக்கு தேவையானதை ஆயத்தம் பண்ணி मेरे வைத்திருக்கிறார். सेवकाई के लिए सब कुछ तैयार என் रखा। பிள்ளைகளுக்கு தேவையானதை ஆயத்தம் பண்ணி मेरे बाल வைத்திருக்கிறார். बच्चों के लिए सब कुछ प्रभु என் तैयार किया। வருங்காலத்துக்கு தேவையானதை ஆயத்தம் பண்ணி मेरे வைத்திருக்கிறார். भविष्य के लिए परमेश्वर तैयार में रखा। எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். सब कुछ तैयार। ஆனா நாம் அவர் சொல்றபடி அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஆயத்தப்படுவோம். परंतु हम क्या करना, वो जो कहेगा वो करने के लिए हम तैयार हो, அப்பொழுது அவர் எதிர்கொண்டு வருகிறார். तब वो भी तुम्हारे साथ। இந்த நாள்ல உங்களுக்கு பரிசுத்தாவினவர் எதிர்கொண்டு வருகிறார். इन दिन में तुम्हारे लिए पवित्र आत्मा இந்த तुम्हारे நாட்களே உங்களுக்கு கண்ணு காணாத, காது கேட்காத உங்களுக்கு செய்வதற்கு அவர் எதிர்கொண்டு வருகிறார். आमीन, तुम्हारे लिए जो आंखों से नहीं देखा, कानों से नहीं सुना, करने के लिए वो आ रहा है। அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். सब कुछ तुम अनुभव करें। பெரிய விருந்து செய்யப்படுகிறது. एक बड़ा விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்படுகிறது. ओ नेवता हंसी खुशी के लिए உங்க किया வீடு जाता है। சந்தோஷமாக மாறும். हमारे घर हंसी खुशी बनेगा। வேற எங்க இருந்து சந்தோஷம் வராதுங்க. और कहाँ से भी हंसी खुशी வேற नहीं எங்க आता। இருந்து வராது. कहाँ से भी नहीं आता हंसी தேவ खुशी। சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படும் போது तुम जब परमेश्वर का इच्छा पूरा करने के लिए तैयार होंगे, இது உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு வீடு. तुम्हारा ये जिंदगी मतलब तुम भी एक இந்த घर है। இந்த வீட்டுக்குள்ள ये घर के अंदर பெரிய விருந்து நடக்கும். एक बड़ा नेवता होने वाला, பெரிய சந்தோஷம் एक நடக்கும். बड़े हंसी खुशी होने वाला, பெரிய விருந்து நடக்கும். एक बड़े नेवता। அல்லேலூயா. हालेलुया। பல காரியங்கள் உன்னுடைய சரீரத்தில் நடக்க போகிறது. तेरे शरीर में भी कई काम होता, பலவீனங்கள் மாறும். तेरे सारे कमजोर தெய்வீக சுகம் உண்டாகும். ईश्वर ते चंगा உன் होता। கண்ணு காணாத, காது கேட்காதெல்லாம் உன் சரீரத்துக்குள்ள உண்டாக போகுது. आमीन, जो तू आंखों से नहीं देखा, कानों से नहीं सुना, तेरे शरीर के अंदर होता। அப்படி பெரிய ஒரு மாற்றத்தை விருந்தாக மாற்றுகிறார். वैसे एक बड़ा बदलाव விருந்து சந்தோஷத்துக்கு செய்யப்பட போகிறது. ओ नेवता हंसी खुशी के लिए किया जाता है। हम प्रभु के सम्मुख में आएंगे। அவர் உனக்காக எதிர்கொண்டு வருகிறார். वो तुम्हारे लिए आ रहा है। உன் கண் காணாததை, காது கேளாததை, जो बातें तू अपने आंखों से नहीं देखा, अपने कानों से नहीं உன் सुना, கண் காண செய்ய போகிறார். वो तेरे आंखों से तू உன் देखेगा, காதை கேட்க செய்ய तेरे போகிறார். कानों से तू सुनेगी। தேவன் அன்பு கூறுகளுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर अपने ऊपर जो कोई प्रेम रखता उनके लिए तैयार में रखा தேவன் है। அன்பு கூறுன பிள்ளைகளுக்காக परमेश्वर उन पर जो प्रेम रखता उन बच्चों के लिए பெரிய விருந்து சாலை बड़े ஆயத்தப்படுத்தப்பட்டது. नेवता को तैयार किया। பெரிய விருந்து சாலை ஆயத்தப்பட்டது. बड़े नेवता உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். तेरे सिर पर तेल मला होता, சத்துக்கள் முன்பாக तेरे शत्रुओं के ஒரு सामने பந்தியை ஆயத்தப்படுத்தி मेज बिछा के உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். तेरे सिर को तेल मला करता है। என் பாத்திரம் நிரம்பி வழியும். मेरे कटोरा उमड़, பாத்திரம் நிரம்பி வழியும். मेरे कटोरा उमड़ेगा, பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன் அவர். बर्तन को उमड़ाएगा। கர்த்தருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में உனக்கு எதிர்கொண்டு வருகிறவர். वो तेरे ओर आने वाला, உன் கண் காணாததை,
जो तेरे आंखों से உன் तू नहीं காது देखा, கேளாததை எல்லாம் जो तू अपने कानों से नहीं அவர் सुना, எதிர்கொண்டு வந்து செய்ய वो போகிறார். तुम्हारे ओर आकर सब कुछ करेगा। அப்படிப்பட்ட ரகசிய செயல் நடக்க போகிறது. ऐसे रहस्य काम होने वाला, அப்படிப்பட்ட ரகசிய செயல் வர ऐसे போகிறது. रहस्य काम होने वाला। அவருடைய சித்தத்தை செய்ய उनका इच्छा புறப்படு. पूरा करने के लिए निकल, அவருடைய சித்தத்தை செய்ய उनका इच्छा ஒப்புக்கொடு. पूरा करने के लिए அவருடைய समर्पित சித்தத்தை करो, செய்ய ஒப்புக்கொடு. उनका इच्छा पूरा करने के लिए உன் வீடு समर्पित करो। விருந்துசாலையாக மாற்றப்படும். तेरा घर देवता का घर உன் बनाएगा, விருந்துசாலையாக மாற்றப்படும். देवता के घर बनाना। அவருடைய சித்தத்தை செய்ய ஒப்புக்கொடுப்பாயாக. इच्छा के लिए तू सौंपो। அண்டே, हे प्रभु, உனக்காக ஆயத்தம் பண்ணி तुम्हारे लिए तैयार ரியா किया। பக பர க 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
Yes, Yes, Jesus. महिमा महिमा तेरे महिमा तेरे करते हैं तेरी हम स्तुति हृदय के गहराइयों से यीशु तो ही है हमारा प्रभु यीशु तो ही है हमारा प्रभु। आइए प्रार्थना करें। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, विशेष रूप से आज के महिमा के आराधना में और एक बार यहाँ आपके घर के अंदर